Hi everyone. நேற்று நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஜஸ்ட் ஒரு கேப் அப்லேயே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனாங்க. ஆக்சுவலாக வந்து 24,056க்கும் 24,100க்கு மேலே நிஃப்டி இருந்துச்சுன்னா மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அது 24,162 இருக்கும் அப்படின்னு சொன்னோம். இந்த லெவலுக்கு மேலே போச்சுன்னா மார்க்கெட் மேலே போக பாசிபிள் இருக்குது. அங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொன்னோம். ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட் போயிருந்தாங்க. அங்கேருந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 24,262 ஓகேங்களா. அங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் போயிருந்துச்சு. இதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா இந்த லெவலில் சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, இந்த இடத்துக்கு போகல. பட் இங்கேருந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து மார்க்கெட்டில் இருக்க, அதை பேஸ் பண்ணி அங்கேருந்து மார்க்கெட் வந்து செல் ஆஃப் ஆனாங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து செல் ஆஃப் ஆக ஆரம்பித்தது. கண்டினியூவாக மார்க்கெட் வந்து டவுன். ஓகேங்களா, அதை எங்கே சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் 24,056ஐயும் இந்த 24,030 இருக்கு இல்லையா, இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட்டை கீழே விழும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கீழே வந்து 23,900 வரைக்கும் வரும்னு சொன்னோம். அதே போல மார்க்கெட் வந்து இந்த ஜோன் வரைக்கும் மார்க்கெட் வந்து வந்திருக்காங்க. இதுதான் நேற்று நம்ம கொடுத்த கீ லெவல்ஸ். ஸோ பர்ஃபெக்டாக வந்து அப் சைட்லேயும் மார்க்கெட் டார்கெட் போயிருக்கு, டவுன் சைட்லேயும் மார்க்கெட் டார்கெட் வந்திருக்கு. ஓகே ஃபைன். இப்போது இன்றைக்கி நிஃப்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ க்ளோஸ் பண்ணிடலாம். சாரி, எல்லா ட்ராயிங்குமே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போது எப்பயும் போல் க்ளோஸ் 23,950 அரௌண்ட் ஃபிகர் எடுத்துக்கிறோம். 23,950 க்ளோஸ் பார்த்தீங்க அப்படின்னா 23,946.25 இதுதான் க்ளோஸு. ஓகேங்களா. ஸோ இப்போது மார்க்கெட் வந்து எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீ லெவலாக மார்க்கெட் வந்து 1 hour வச்சுட்டு ஒரு லாங் டேர்மில் மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் சொல்கிறோம். மார்க்கெட் வந்து பிரேக் அவுட்டு. ஓகேங்களா, பிரேக் அவுட் கொடுத்தது 1 hour பிரேக் அவுட்க்கு அப்புறம் மார்க்கெட் இந்த லோ கொடுத்ததுலேருந்து ஹை பார்த்தீங்க, ஹை டு லோ ட்ரா பண்ணிங்க, லோ டு ஹை ட்ரா பண்ணிங்க அப்படின்னா 61% வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. அப்போ 61% ரிவர்சல் அப்படின்னா இதுக்கானது நேற்று ஒரு ஆர்டர் பிளாக் கொடுத்தோம் இல்லையா 24,400 கிட்ட இந்த இடம். ஸோ மார்க்கெட் அடுத்த நெக்ஸ்ட் டார்கெட் அப் சைடில் இங்கே தான் கொடுக்கணும். பட் ஆனால் இன்றைக்கி கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஏன்னா கிஃப்ட் நிஃப்டியுமே ஒரு 26 பாயிண்ட் தான் ஃப்ளாட்டாக இருக்குது. பட் ட்ரம்ப்பு ஸோ வார் வந்து பீஸ்ஃபுல்லாக தான் இருக்குது, நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கான ரியாக்ஷன்ஸ் வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் நடந்திருக்கு. பட் இந்தியன் மார்க்கெட்டில் ஒன்றும் நடக்கவில்லை இப்போது வரைக்கும். பட் மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் பயாஸில் தான் இருக்குது. ஸோ நடந்தால் ஒரு வேளை மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அப் ட்ரெண்டு ரேலி கொடுத்ததுன்னா இந்த இடம் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அது இன்றைக்கே நடக்குமா அப்படிங்கிறது தான் கொஸ்டின்ஸ். இன்றைக்கி வந்து நிஃப்டியோட எக்ஸ்பெரியும் கூட. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இந்த இடம் நேத்தியோட ஹைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு. இடையிலேயே இங்கே ஒரு கீ லெவல் இருக்குது. ஸோ அது எதுக்கு மேலே போனால் இந்த இடத்துக்கு போகும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடலாம். ஓகே, 24,940க்கு மேலே தான். ஸோ இங்கே இருந்தாலே மார்க்கெட் வந்து மேலே தான் போக ஆரம்பிக்கும். அதே போல் டவுன் சைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கீ லெவல் இருக்குது. இந்த இடம் 5 minutesல வச்சா தெரியும். இப்போது 1 hourலேயே அப்போது 1 hourல இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ்க்கு தான் மார்க்கெட் வந்து போகும். ஓகேவா, இந்த வாட்டர் பிளாக் வந்து ஃபில் பண்ணாமல் இருக்க மார்க்கெட்டு இந்த இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். இது 1 hour டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ணி. ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து செல் ஆஃப் ஆகிறதுக்கும் ட்ரை பண்ணலாம் மார்க்கெட்டு. ஸோ இதுதான் இருக்கிற கீ லெவல்ஸ். ஸோ அப் சைடில் ஒரு கீ லெவல்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம். மார்க்கெட் நல்ல ரேலி இருந்தது அப்படின்னா 24,460 வரைக்கும் போகும். அப்படின்னா ஃபஸ்ட் லெவலில் 24,258. ஓகேங்களா, இந்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். ஒரு வேளை டவுனில் இருந்தால் மார்க்கெட் வந்து 23,946க்கு கீழே இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 23,000
860 ஓகேங்களா, இந்த ஜோனுக்கு வரும். இதையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா இன்னும் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கும். ஒரு கீ லெவல் மட்டும் மாற்றிக்கிறேன். அப்சைட் டார்கெட்ஸ் இந்த ஜோனுக்கு மேலே போனால் இந்த ஜோனுக்கு மேலேயே ஓகேங்களா 900 24,000க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாலே மார்க்கெட் வந்து 24,100 24,100க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 இதுதான் மார்க்கெட்டோட கீ லெவல். இந்த க்ளோஸ் கூட நமக்கு இந்த 950 கூட நமக்கு தேவை கிடையாது. 24,000க்கு மேலே போகணும். அதே போல் மார்க்கெட் வந்து டவுன் சைடு ரேலி இருக்கணும் அப்படின்னா 23,900க்கு கீழே இருந்தது அப்படின்னா 850. ஓகேங்களா, இந்த இடம். ஸோ இதுதான் இன்றைக்கான கீ லெவல். இதையும் பிரேக் பண்ணால் டவுன் சைடில் இன்னும் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் ஆனால் பயாஸ் வந்து பாசிட்டிவில் தான் இருக்குது. பட் இது வர்றதுக்கு ரொம்பவே கொஞ்சம் கஷ்டம். அப்படி இல்லை அப்படின்னா சைட்வேஸில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நிஃப்டியோட மந்த்லி அண்ட் வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ எவ்ரிவன்.